வணக்கம் மக்களே. இன்று காலை தமிழ்நாட்டில் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை சென்று கொண்டிருந்த 56813, அதாவது 56813 அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கடலூரை தாண்டி ஒரு லெவல் கிராசிங் கேட்டில் விபத்துக்கு உள்ளாச்சு அப்படிங்கிற செய்தியை காலையிலேருந்து நாம் பார்த்துக்கிருக்கோம். இப்போ இந்த காலையில் இது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டேன். இருந்தாலும் அதில் சிலதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்த முடியல. இப்போ லேட்டஸ்ட் தகவல்லாம் பார்க்கல. இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்சி கேட்டில் கேட் கீப்பராக வேலை பார்த்த மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பங்கஜ் சர்மா அவருடைய முற்றிலுமான அவருடைய தவறு தான் அப்படின்னு ஒரு வெர்ஷன். அதாவது இந்த கேட்டோட கண்ட்ரோல் ஆலப்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. இந்த கேட்டு ஆலப்பாக்கத்துக்கும் கடலூருக்கும் இடையில் இருக்குது. இந்த ட்ரெயின் 56813 காலையில் 7 மணிக்கு கடலூர்லேருந்து விடுறதுக்கு முன்னாடியே லைன் கிளியர் என்று அழைக்கக்கூடிய ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷனுக்கு விடுறதுக்காக கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்வார்னா, ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரை அனுமதி கேட்பார். இந்த மாதிரி இந்த ட்ரெயினை நான் செக்ஷன் கூட விடலாமா அப்படின்னு. அந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு கீழே ஒரு 10 ரயில்வே கேட் இருக்கும். அதில் இன்டர்லாக்கிங் கேட் இருக்கும், நான் இன்டர்லாக்கிங் கேட் இருக்கும். இன்டர்லாக்கிங் கேட்டை பொறுத்த மட்டும் சிக்னல்டு கேட்டு. இன்டர்லாக்கிங் கேட்னா என்ன அர்த்தம்னா, சிக்னல் இருக்கும், கேட்டு போட்டோடனே சிக்னல் எரியும், அதை வச்சு டிரைவர் மூவ் பண்ணிக்கிடுவார். நான் இன்டர்லாக்கிங் கேட்டை பொறுத்த மட்டும் அது நான் இன்டர்லாக்கிங் கேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சிக்னல்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே உள்ள கேட் கீப்பர் கேட்டை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோலில் வராரோ அவருக்கு ஃபோன் பண்ணி, ரயில்வே அது டெடிக்கேட்டட் ரயில்வே ஃபோன் இருக்கும், 2 பேர்த்துக்கும், 2 பேர் மட்டும்தான் பஸ் வேறு யாருமே பேச முடியாது. இந்த மாதிரி கேட் போட்டால் சார் நீங்கள் ட்ரெயின் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பிஎன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வரிசையாக 1 by 1 அந்த ப்ரைவேட் நம்பரை டிக் பண்ணிக்கிட்டே வரணும். எந்தெந்த ட்ரெயின் இவர் கேட் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு ப்ரைவேட் நம்பர் கொடுப்பாரு, இந்த கேட் கீப்பரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ப்ரைவேட் நம்பர் கொடுப்பாரு. அப்போ இந்த உயிர்கள், இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய இவ்வளோ மக்களுடைய அந்த உயிர் அந்த 2 நம்பரில் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் இந்த 56813 அப்படிங்கிற அந்த ட்ரெயினில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு அந்த கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் இவர்கிட்ட, அதாவது ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரை ட்ரெயின் விடுறதுக்கு, அது பேர் லைன் கிளியர்னு பேர், லைன் கிளியர் கேட்குறாரு. அவர் லைன் கிளியர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னுடைய கண்ட்ரோல் கீழே அத்தனை கேட்டுக்கும் அனுமதி வாங்கிடுவார். இன்டர்லாக்கிங் கேட்டை பொறுத்தவரை இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதும், ட்ரெயின் விட்டதுக்கப்புறம் சொன்னால் அவங்க கேட் போட்டுக்குவாங்க. ஏன்னா அது சிக்னல் கேட்டு, நோ ஃபியர். அந்த நான் இன்டர்லாக்கிங் கேட்டு தான் ரொம்ப ரொம்ப வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி ஒரு நான் இன்டர்லாக்கிங் கேட்டு தான் இன்னைக்கு விபத்துள்ளான அந்த கேட். அப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த விபத்து நடந்த இந்த ரயில்வே கேட் மேன்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். கேட் போட்டு இவர் இருங்க சார் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு கேட்டை போட்டுட்டு, கேட்டை பூட்டுதல்னு பேர், பூட்டிட்டு சார் பூட்டிட்டேன்னு இவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி பிஎன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இந்த பிஎனை வாங்கினதுக்கப்புறம் தான் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்வார் அப்படின்னா, கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எல்லாம் வண்டி அனுப்பலாம் அப்படின்னு லைன் கிளியர் கொடுப்பாரு. இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கஜ் சர்மா இந்த கேட் கீப்பரு அவர் கேட்டே போடவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கேட்டே போடாமல் ஆனால் அவர் நம்பர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்பர் கொடுத்தாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ட்ரெயின் இருக்க சமயத்தில் கேட் ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு 2 பேர் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. யார் அப்படின்னா, அந்த வேன் டிரைவர், அந்த ஸ்கூல் வேன் டிரைவர், கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் டிரைவர் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் காயத்தோட. அவர் பேட்டி கொடுக்குறாரு, கேட்டு திறந்தே தான் சார் இருந்துச்சு அப்படின்னு. தெற்கு ரயில்வேயோட வெர்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேட்டு பூட்டியிருந்ததாகவும், பூட்டின கேட்டை இந்த கேட் கீப்பர்கிட்ட திறங்க, நாங்கள் 5 நிமிஷத்தில் போயிடுவோம்னால திறந்து விட்டதாகவும் சொல்கிறாங்க. ரயில்வேல அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு பெரிய கேட்டு பூட்டியிருந்தாலும் சரி, பெரிய அமைச்சர் யார் வந்தாலும் சரி, பூட்டப்பட்ட கேட்டு திறக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கேட் கீப்பர் அப்படி சொன்னதா ரயில்வே, தெற்கு ரயில்வேயோட குறிப்பு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கேட்டு பூட்டியிருந்தாகவும் 2 வீலர் 4 வீலர்லாம் நிறையா கேட்டை திறந்து விடுங்க அப்படின்னாலும், இவர் கேட் கீப்பர் திறந்து விட்டதுனால இவர் இந்த ட்ரெயின்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேன் டிரைவர் அவர் எஸ்கேப் ஆகியிருக்காரு, அவரும் சரி. அதே மாதிரி அந்த வேனில் 4 பேர்த்தில் ஒரு பையன் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அந்த பையனும் 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த கேட்டை கிராஸ் பண்ணையில் கேட்டு திறந்துக்கிட்டு இருந்துச்சு,
ஆனால் ட்ரெயின் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ட்ரெயின் போயிடுச்சு போல இருக்குது அதான் சத்தம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த கேட்டு திறந்துச்சு அதனால நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டை பாஸ் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சடனாக கண்ணிமைக்கும் நேரத்தில் ட்ரெயின் வந்து எங்களை மோதிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது யார் என்ன தப்பு அப்படிங்கிறத அது விட்டுரும். ஆனால் அந்த கேட் கீப்பர் நினச்சிருந்தாருன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்கலாம். அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தாரு, அவர் வந்து கேட்டே போடாமல் நம்பர் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு, அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே வந்தார், அவர் வந்து ரூமுக்குள்ளே இருந்தார், அவர் எப்பவுமே செல்ஃபோன் கேட்டுக்கிட்டே இருப்பார், அவர் காலையில் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. எல்லாமே வந்து உரிய விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு பங்கஜ் சர்மா வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம கடைசியாக லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குது. சரி, இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே நிர்வாகம் வந்து அனைத்து இந்த கேட்டுகள் அன்மேன்டு கேட்டே இருக்கக்கூடாது. முதல்ல ஏற்கனவே இந்த மாதிரி அன்மேன்டு கேட்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எல்லா அன்மேன்டு கேட்டையும் மேன்டு கேட் ஆக்கி என்ன செஞ்சாங்க, மேன் ஆக்கிட்டு அன்மேன்டு கேட்டில் மீதி உள்ள கேட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ்னால் சுத்தமாக வண்டியே போகாதபடி க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ இந்த நான் இன்டர்லாக்கிங் மேன்டு கேட் அப்படின்னு இப்போ ஒரு கான்செப்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா. இனிமேல் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த நான் இன்டர்லாக் கேட் எல்லாமே இன்டர்லாக்கிங்கை மாற்றலாம். இந்த இன்டர்லாக்கிங்கை மாற்றுறதுக்கு அதிகமாக செலவாக போகிறது கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் தான் ஆகும். ஏன்னா 2 சைடு சிக்னல் போடணும், அதுக்கு வந்து ரிலே போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். கேட் போட்ட உடனே சிக்னல் வரும். அந்தந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி சிக்னல்ஸ் இருக்கும். கேட் கீப்பர் கேட்டை பூட்டின உடனே தான் அந்த சிக்னல் வரும், டிரைவர் அதை பார்த்து வந்துடுவார். ஸோ இனிமேல் நான் இன்டர்லாக்கிங் கேட் எல்லாமே இன்டர்லாக்கிங் கேட்டாக மாற்றலாம். இதுக்கு வந்து பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் செலவாக போகிறது கிடையாது. சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயில்வே நிர்வாகம் சேஃப்டின்னு சொல்கிறவங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ரயில்வே அதிகாரிகள். அதேமாதிரி இந்த கவாச் சிஸ்டம் அதெல்லாம் வந்து கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கொலிஷன் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ட்ராக்கில் எந்த விதமான தடுப்புகள் எதிர்த்தாப்புல ஒரு ட்ரெயின் வர மாதிரி ஹெட் ஆன் கொலிஷன்ஸு இதெல்லாம் வந்து தடுக்கிறது கவாச்சி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இந்த பலாசூர் இன்சிடென்ட் அப்போலாம் வந்து இதை பற்றி பேசுனாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்டு சம்பவங்கள் ஆக்சிடென்ட் நடக்கல மட்டும்தான் இதை பேசுகிறாங்க. அதனால இந்த கவாச்சி சிஸ்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். குறிப்பாக இன்னைக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் இந்த மாதிரி இந்த எல்லா ரயில்வே கேட்டையுமே ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோடு இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். பில்டிங் கட்டுறதுக்கும் ஸ்டேஷன் பில்டிங் கட்டுறதுக்கும் இடித்து நல்ல பிளாட்ஃபார்ம் இடிச்சிடிச்சு திருப்பி கட்டுறதுக்கும் இதுக்கெல்லாம் ரயில்வே வந்து கோடிக்கணக்கில் செலவு செய்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி அடிப்படையான தேவைகள் சேஃப்டி ஆஸ்பெக்டில் இதுக்கெல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ரேக்குகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப பழசாகி போயிடுச்சு. பழைய ரேக்கு தான் வந்து ஓட்ட உடசல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவே பல விபத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரயில்வே நிர்வாகம் மாற்றணும். குறிப்பாக சேஃப்டி ஆஸ்பெக்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கேட் கீப்பர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. இது வாஸ்தவம் தான். ஏன் அப்படின்னா ஏன்னா இப்போ அவர் வந்து 2 வருஷமாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 30,000 35,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த ஊரை விட்டு வரையில ஊர்லேருந்து வரையில அவருக்கே வந்து ஒரு வகையான வெறுப்பு வரும், ஒரு வெறுமை வரும், ஒரு ஹோம் சிக்னஸ் வரும். ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது, இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அதனால் அவங்களாம் என்ன செய்வோம் அப்படின்னா தன்னுடைய தொழிலில் வந்து முழு நேரம் வந்து அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உள்ளூர் காரர்களே இந்த மாதிரி முன்கள பணிகள் போட்டால் இந்த மாதிரி எதிர்காலத்தில் விபத்துக்கெல்லாம் தவிர்க்க முடியும். ரயில்வே நிர்வாகம் இதெல்லாம் தொடர்ந்து செய்வோம் என்று எதிர்பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.